தேவன் நமக்கு செய்ய போகிறதான நன்மைகள் என்ன? ஆண்டவர் பேர்ல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் என்னன்னா விசுவாசிகள் என்பது நம்முடைய பொதுவான பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் என்கிறதான ஒரு பெயர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்போ விசுவாசிக்கிறோம். தேவன் பேரில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு தேவன் சில நன்மைகளை அவர் செய்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்பி துரோகம் பண்ணலாம், ஆனால் நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் துரோகம் பண்ண மாட்டார். எதனால நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை முற்றும் முடிய நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செய்யுங்கள், விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் மேல் விசுவாசமாக இருப்பவர்கள் எல்லா காரியங்களையும், இன்னைக்கு சாட்சியை கேட்டீர்கள், விசுவாசத்தோடு தான் சொன்னோம். உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. மருத்துவர்கள் பயங்கட்டலாம். மருத்துவர்கள் என்ன செய்யலாம், அதை பயாப்சிக்கு அனுப்பி அதுக்கு அனுப்பி இதுக்கு அனுப்பி பயங்காட்டலாம். ஆனால் இயேசு பயங்கட்ட மாட்டார். பயப்படுகிற பலவீனமாய் இருந்தாலும் பயப்படாதே திகையாதே என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மை என்ன செய்வார், தைரியப்படுத்துவார். நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவர்களும், இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவர்களும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனால் பிறந்திருப்பதனுடைய காரணமே இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் மேல அளவில்லாத நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் பேரில் அளவில்லாத நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது, அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. நாம் நம்பின காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். அப்போ நம்முடைய வேலை என்ன? அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவரை என்ன செய்யணும்? நம்பணும். உதாரணத்துக்கு சொல்லுன, யாராவது ஒருவர் என்னிடத்துலையோ மற்றவரிடத்துலையோ வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அடுத்த உங்களை நம்பி தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன். சொல்ல மாட்டேங்கிங்களா? உங்களை நம்பி தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படியாவது எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பாரு. நீங்கள் வந்தது சரி, அவர்களிடத்தில் போனது சரி, ஆனால் அவர்களிடத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னதில்லை. சொல்ல மாட்டேங்களா? கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னதில்லை, பணங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தருவாருன்ட்டு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் என்ன செய்வார்கள், தருவார்கள் என்று. அப்போ மனுஷனை நம்பி போகும்போது சில நேரங்களில் அவர்கள் செய்கிறார்கள், சில நேரங்களில் இல்லை, இப்போ என்னால் முடியாது என்று உதறி விடுகிறார்கள். ஆனால் இயேசுவை நம்பி போகும்போது நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும்.
இயேசுவை நம்பி போகும்போது அவர் உதறி விடுகிற தேவன் அல்ல, அவர் அரவணைத்து நம்மை தழுவி கொண்டு நம்மை அவருடைய கரங்களில் பிடித்து கொண்டு மகனே மகளே திடன்கொள் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் யாரால பிறந்திருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்க. யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால். நான் தேவனால் பிறந்தவன். நான் யாரால பிறந்தவன்? அது எல்லாரும் அறிக்கை எடுங்க பார்ப்போம். நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவை. அப்படி நீங்க அறிக்கை இடும்போது உங்களுடைய விசுவாசத்தின் படி, உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகோல் உயர்கிறதா என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் உயர வேண்டுமே தவிர அந்த அளவுகோல் குறையக்கூடாது. அதான் தேவன் மேல் வைக்கிறதான ஒரு அன்பு. பிற மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரம்பரையாய் இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் கம்மியா இருக்கு. ஆரம்பத்திலே அவர் மேல் வைத்ததான விசுவாச நம்பிக்கை இப்பொழுது நாம் அவர் மேல் வைத்திருக்கிறோமா, இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவே நீங்க தான்பா, நம்ம பாடணும் அல்லவா, 100க்கு 100 உண்மையே நான் என்ன செய்வேன், 100க்கு 100 உண்மையே என்ன செய்வேன், நம்புவேன். சூழ்நிலைமைகள் வரும்போதுதான் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கா இல்லையா என்பது என்ன செய்யும்? தெரியும். சூழ்நிலைமைகள் வரும், பல மாறுதலான சூழ்நிலைமைகள் வரும், தேவையில்லாத சூழ்நிலைமைகள் நிறைய வரும். அவைகள்ல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை இறுக பிடிக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போவது இல்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் மேல அவ்வளவு அளவற்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் பேரில் அளவற்ற நம்பிக்கை நம்மிடத்துல காணப்படும் போதுதான் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல முடியும், அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லாமல் நாம் விசுவாசிகள் என்று சொல்ல இயலாது. கர்த்தர் மேல நல்ல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேல நல்ல நம்பிக்கையோடு கூட வாழும்போது அவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, படிப்படியாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுதோம், ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு பதில் வரணும், நமக்கு ஒரு காரியம் நடக்கணும். அதற்கு தேவையே அடிப்படையே என்னன்னா விசுவாசம்தான். அதுக்கு அடிப்படையே தேவை என்னது? விசுவாசம்தான். நான் உங்களிடத்துல சொன்னேன், ஒரு 30 சென்ட் இடத்த வாங்கணும், நல்ல கார் பார்க்கிங்கோட சபையை கட்டணும், ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ நேற்றைக்கு நான் இந்த காரியமாக செல்வத்தினுடைய வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அதில் ஒரு டிஸ்கஷன், எங்கே இடம் பார்த்துருக்கீங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இடம் இதுவரைக்கும் நான் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல, விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபையே விசுவாச அறிக்கையினால் கட்டப்பட்டது தான். யாரிடத்திலையும் போய் பணத்தை பிரித்தோ, யாரிடத்திலையும் போய் பணத்தை கேட்டு வாங்கியோ கட்டப்பட்டது அல்ல. முழங்காலின் ஜெபம், அநேக விசுவாசிகளுடைய ஜெபம், அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்தில் கதறி அழுது கண்ணீரை சிந்திரதான ஜெபம் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆகினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறதான ஒரு வார்த்தை, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்முடைய வேலையே என்னன்னா ஜெபம் பண்ணிட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே என்ன செய்யல. சொல்ல மாட்டேங்கிங்களா? ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே என்ன செய்யல. அந்த ஜெபத்துல விசுவாசம் இல்லை. இந்த ஜெபத்துல என்னது இல்லை? வெறும் சோறு தொண்டைக்குள்ள இறங்குமா? வெறும் சோறு அள்ளி போட்டா உள்ள போகுமா?
அதில் அட்லீஸ்ட்டு தண்ணியாவது ஊற்றிருக்கணும், ஒரு துவையலாவது என்ன செய்யணும் இருக்கணும். அப்படின்னா தான் தொண்டைக்குள்ளே என்ன செய்யும், இறங்கும். ஜெபத் பண்ணுகிறவர்களுக்கு அடிஷனலாக ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் யார்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சில மணிக்கெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஏசப்பாட்ட சொல்லிட்டேன். அவர் பார்த்துக்கிடுவார். அவர் நேரம் வரும்போது, காலம் வரும்போது, சமயம் வரும்போது எனக்கு எல்லா காரியத்தையும் கைக்கூடி வர பண்ணுவார். அதுக்கு தட்டு நம்ம பொறுமையா இருக்கும். அதுக்கு தட்டு நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அதான் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு விசுவாசம் அவசியம். ஜெபத்திற்கு பதில் வரணும்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, மார்ச் 15 செல்லப்பாண்டி இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். வர முடியல. ஆனா அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். தொடர்ந்து என்ன செய்தோம், ஜெபித்தோம். போன வாரம், அதாவது 7 நாளைக்கு முன்னால அவர் வருவதற்கு கர்த்தர் சகல வழிவாசலையும் என்ன செய்தார், திறந்து கொடுத்தார். அதான் விசுவாசம். உடனே ஒரு காரியம் நடக்கலை என்று பதறக்கூடாது. உடனே ஒரு காரியம் நமக்கு கிடைக்கலையே என்கிறதான அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வராமல், ஆண்டவர் எனக்கு செய்வார், அவருடைய வேலை வரும்போது சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. வேத வசனம் அதான் சொல்கிறது. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை அவர் நேர்த்தியாய் என்ன செய்கிறார். அதற்குரிய சமயமும் அதற்குரிய நேரமும் என்ன செய்யணும், வரணும். நமக்கெல்லாம் அவசரம்தான். அடுப்புல அரிசியை போட்டாச்சு, அது வெந்துச்சு, வேகலையே, எங்க வந்துடணும், சொல்ல மாட்டீங்களா, அது எங்க வந்துடணும், டேபிளுக்கு என்ன செஞ்சிடணும், தட்டுக்கு என்ன செஞ்சிடணும், இலைக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஆனா வெந்து வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். வேகிறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், நேரம் எடுக்கும். அதே போல ஜெபத்துல நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம். எது எப்பொழுது நிறைவேற வேண்டும் என்பது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்துல அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அவைகளெல்லாம் என்ன செய்வீங்க, சொல்ல மாட்டீங்க, அவைகள் எல்லாத்தையும் என்ன செய்வீங்க. அப்ப எதுல கேட்கணும், எதுல கேட்கணும், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ, ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ. இந்த இடம் ஜெபத்தினால வாங்கப்பட்டது. இந்த இடத்தை வாங்கும்போது என்னுடையவர்கள் சொன்னாங்க, மறுக்காம வாங்கிடணும்ட்டு. மறுக்காமல் என்ன செய்யணும், வாங்கணும்ட்டு வாங்கியாச்சு. இப்போ அடுத்த திட்டம் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல போட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டி முதலாவது ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது தலைமை போதகரை அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலயம் 7 திருப்பு என்ன செய்யப்படும், விரிவாக்கப்படும். ரெண்டு முறை பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த முறை பண்ணணும்னா எனக்குள்ள இருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நல்ல ஆலயத்தை கட்டணும், சுத்திலும் கார் பார்க்கிங் இருக்கணும். அல்லேலூயா. அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கார் பார்க்கிங்னா ஒரு 4 பேர் வண்டியை உள்ள கொண்டு வந்து என்ன செய்யலாம், விடலாம். மீதி டூ வீலருக்கு வேணா கிரவுண்டில் விட்டு விடலாம். என்னுடைய விசுவாசம், கஷ்டப்பட்டு சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து விசுவாசிகள் ஆன பின்பு அவர்கள் சகலவற்றிலும் உயர்ந்திருந்து ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்க்கும்படி அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய கிருபையினால என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி இன்னைக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதே போல இந்த சபையில கால் வைத்த, இந்த சபையில ஆராதிக்கிற, இந்த சபையில கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாகவும் சோடையாக அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு கனி தரும் வீரர்களாக மாறி எல்லா கோணங்களிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
அதற்கு தேவை விசுவாசம். அதற்கு தேவை என்னது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் என்ன செய்வீர்கள்? கேட்கும் போதே சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது சிலர் சொல்லுவாங்க, என் ஜெபம் கூரைக்கு மேலே போகாது, இன்னும் ஏன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் எங்கே போகாது? சொல்ல மாட்டேங்கல. ஜெபம் எங்கே போகாது? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் ஜெபம் கேட்கப்படாது. ஏன் ஜெபம் தேவனுடைய சிங்காசனத்தை போய் தொடும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எங்கே போய் தொடும்? நான் 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலேயோ 29ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலேயோ சொன்னேன், லேவியரான ஆசாரியர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய விண்ணப்பம் எங்கே போய் எட்டிற்று? அந்த வசனத்தை வாசிமா சொல்லு, வசனத்தை சொல்லு. 2 நாளாகவும் 30:27 சொல்லப்பட்டிருக்கு. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் என்றால் ஜெபம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேரே பரலோகத்தில் போய் எட்டுது. யாராவது இனி சொல்லாதீங்க, நான் ஜெபிக்கிற ஜெபம் என் கூரை வீட்டை தாண்டாதுன்னு சொன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவிசுவாசத்தோடு நேரத்தை வீணடிக்கிறீர்கள். நேரத்தை என்ன செய்கிறீர்கள்? வீணடிக்கிறீர்கள். விசுவாசத்தோடு சொல்லணும், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும். நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபம் பரலோகமாகிய தேவனுடைய சிங்காசனத்தை போய் இட்டோம், அங்கே இருந்து எனக்கு கர்த்தர் பதில் அனுப்புவார். அல்லேலூயா. அங்க இருந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? பதில் அனுப்புவார். அதனால விசுவாசத்தோடு ஜெபம், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு கண்களை மூடி 2 கரங்களையும் கூப்பி ஜெபம் பண்ணியாச்சுன்னா நம்முடைய தேவன் கண் சாடையாய் போகிறவர் அல்ல. ஒருவேளை ஊழியக்காரன் கண் சாடையாய் போகலாம், லேவியன் கண் சாடையாய் போகலாம், ஆசாரியன் கண் சாடையாய் போகலாம். நம்மை ரட்சித்த ரட்சகர் கண் சாடையாய் போக மாட்டார். அந்த இடத்துல நின்று அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் என்றால், நல்ல சமாரியன் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகும்போது கல்லருடைய கையில் என்ன செஞ்சுக்கிட்டான்? மாட்டிக்கிட்டான். அந்த கல்லர்கள் அவனை அடித்து உதைத்து காயப்படுத்தி குத்துயிராய் போய்விட்டார்கள். அந்த வழியே முதலாவது யாரு போறா? ஒரு லேவியன் கடந்து போறான், பார்த்து விட்டு அவன் பாட்டில் போயிட்டான். 2வது யார் கடந்து போனா? ஒரு ஆசாரியன் என்ன செய்தான்? கடந்து போறான், அவனும் பார்த்து விட்டு கடந்து போய்விட்டான். 3வது சமாரியன், நல்ல சமாரியன். அந்த சமாரியன் பார்க்கிறான், உனக்கு கடந்து போக மனசில்ல, காயங்களை கழுவி அந்த காயங்கள்ல எண்ணெய் பூசி எண்ணெய் வார்த்து அவனுக்கு குடிக்க திராட்சரசம் கொடுத்து அவனை பலப்படுத்தி அவனை தூக்கி தன் சொந்த வாகனத்தில் வச்சு தூக்கி சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவனுக்கு 2 வெள்ளி காசு 2 வெள்ளி காசு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் அம்மா 1 ரூபா தான் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு 1 ரூபா கொடுத்தா தூக்கி உங்கள் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு போயிடும். என்ன 1 ரூபாய்க்கு இப்போ என்னது இல்லை, வேல்யூ இல்லை. அந்த காலத்தில் அந்த 1 ரூபான்னா கை நிறைய பை நிறைய பண்டங்கள் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். இங்க அந்த நல்ல சமாரியன் அவர்களுக்கு கொடுத்ததான காரியம் என்ன? 2 வெள்ளி காசை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார், இவனுக்கு ஏதாவது அதிகமாய் செலவழிந்தால் நான் திரும்ப வரும்போது என்ன செய்கிறேன்? தருகிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஜெபத்துல விசுவாசத்துல நீங்க உறுதியா இருந்தா ஆண்டவர் திரும்ப திரும்ப வந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு நேரத்தில் அற்புதத்தை செய்துட்டு போறவர் அல்ல.
ஒரு நேரத்தில் அற்புதத்தை செய்துவிட்டு போறவர் அல்ல. திரும்ப திரும்ப அவர் நம்மிடத்தில் வந்து அற்புதங்களை செய்வார். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுதோம். ஜெபம் பண்ணவங்க தானே அல்லேலூயா சொல்ல முடியும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு 2 திருப்பு, டெய்லி ஒருக்காவது என்ன செய்யணும்? ஆமா, கட்டில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணி நினைச்சிடக்கூடாது. முழங்கால நிற்கணும். முழங்கால என்ன செய்யணும்? எவ்வளவு பலவீனம் வந்தாலும் ஒரு முழங்கால என்ன செய்யணும்? ஒரு 2 நிமிஷம். நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அறிவார். அறிந்த தேவன். மறுபடியும் நம்ம முழங்கால நிற்கும்போது மறுபடியும் அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாசத்தை பார்க்கிற இயேசு திரும்ப திரும்ப நம்மிடத்தில் வந்து நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் வந்து என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். என்னடா நேற்றைக்கு இப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்கிறானே, காரணம் என்னன்னா அவன் திரும்ப திரும்ப தேவ சமூகத்துக்கு போறான். அவன் தேவ சமூகத்துக்கு போக போக அந்த சமூகத்தை ஆளுகை செய்கிற ஆவியான தேவன் அவனை தொட்டு அவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேலை அதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைய பாண்டு தள்ளினாலும் அழுதுகிட்டு போவோம். அடுத்தப்பல நம்மகிட்ட என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதாங்க ஜெபம். அதுதாங்க தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிறதான பாசம். அதுதாங்க பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பாசம். நம்முடைய தகப்பன். அதான் நாம் வாசித்த முதலாவது வசனத்தில், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். அவரிடத்துல போயிட்டான். அவரிடத்துல போய் திரும்ப 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 ஜெபம் பண்ணுதான். சிலர் சொல்லுவாங்க, நான் இத்தனை ஆண்டுகள் ஜெபித்தோம், எனக்கு அதுல ஒரு ஜெயம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே. ஏதோ ஒரு வகையில ஒரு விசுவாச தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில ஒரு விசுவாச குறைவு என்ன செய்கிறது? ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், VBS நடந்துச்சு. ஒரு பாக்கெட்ல எத்தனை டம்ளர் இருக்கு? எஸ்தர் சொல்லுங்க, எத்தனை டம்ளர் இருக்கு? 100 டம்ளர்ல ஒரு டம்ளர் என்ன செஞ்சிருக்கு? ஓட்டை விழுந்து தண்ணி ஊற்றணுன்னு என்ன செய்யுது? அதே போல 100 மடங்கு விசுவாசமா இருக்கும்போது ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஓட்டை காணப்படுது. அந்த ஓட்டை வழியாய் நாம் செலுத்தின நன்றி பலி, நாம் செலுத்தின ஸ்தோத்திர பலி, நாம் செலுத்தின ஆராதனை, நாம் படித்ததான எல்லா காரியங்களும் அந்த ஓட்டை வழியாக வெளியில் போயிட்டு இருக்கு. அந்த ஓட்டையை சரி பண்ண வேண்டும். விசுவாச குறைவை என்ன செய்யணும்? சரி பண்ண வேண்டும். விசுவாச குறைவை நாம் சரி பண்ணி விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது தாராளமாய் வந்து என்ன செய்யும்? கிடைக்கும். முந்தின பரிசுத்தவான்களை பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுக்கு குறைவு இருக்கதான் செய்தது. குறைவு இருக்கதான் செய்தது. அவன் கர்த்தரை ஆராதித்தபடியினால், தேவனை இறுக பிடித்தபடியினால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்தாரு? ஆமாங்க, நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னா, முதிர் வயதாகி தேவராஜ்யத்துக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகக்கூடாது, ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போகணும். எதை வச்சுட்டு போகணும்? சொல்ல மாட்டேங்க. எதை வச்சுட்டு போகணும்? ஆசீர்வாதத்தை உயிரோடு இருக்கும்போதே பங்கு போட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஆசீர்வாத ஜீவனோடு இருக்கும்போதே யார் யாருக்கு என்னதுங்கிறத உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும்? நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. நிறைய காரியங்கள் என்னைய பொறுத்தவரையில் அதான். இந்த 2 இன்னாச்சி முத்து இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்டோம். சொல்லிட்டேன் செய்யுங்க அப்படின்ட்டு செஞ்சாங்க. இப்போ சந்தோஷமா இருக்காங்களா? அல்லாட்ட ஒன்று மேட்டுக்கு இழுக்கும், ஒன்று எங்கே இழுக்கும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. தாவுக்கு இழுக்கும். 2 ஒன்றா என்ன செய்யாது?
சேராது. இடையில இருக்கிற வக்கீலோ இடையில இருக்கிற அலுவலர்களோ அதை பங்கு போட்டு என்ன செஞ்சிருவாங்க. அந்த சூழ்நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆபிரகாம் சரியாய் செய்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் போது இஸ்மவேலுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்து அவனை தூரத்தில் அனுப்பிட்டான். ஈசாக்கு கொடுக்கக்கூடியதை கூட கொடுத்து அவனை பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிட்டான், வச்சுக்கிட்டான். எதை எப்படி செய்யணும் அப்படி செஞ்சிடணும். இந்த வசனத்தில் அப்படித்தான் இருக்கு. ஆபிரகாம் முதிர் வயதான போது கர்த்தர் அவனை சகல காரியங்களையும் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவருடைய வேலை ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் சொல்ல மாட்டீங்களா, விசுவாசத்தின் தகப்பன். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு தேவை ஆண்டவருடைய சமூகத்தில். நான் கடந்த நாட்களில் ஒரு தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், இல்லை பைபிள் ஆஸ்தியா ஆஸ்தா ஜோம் பண்ணியா ஜோம் பண்ணு. முழங்கால் போட்டு இவ்வளோ நாட்டாங்க சிரிச்சான். எனக்கு கோவம் வந்துச்சு, அடிச்சிருவோமான்ட்டு. கை நீட்டக்கூடாதுல்ல, நீட்டலாம். தகப்பன் தானே, பட்டான்னு ஒன்று கொடுத்து அதுகிட்ட முழங்கால்லையே ஒன்றை கொடுத்து நீ இந்த முழங்கால் என்ன செய்யணும், என்ன செய்யணும், முடங்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடமாவது நீங்க முழங்கால் நின்று ஜெபித்து பாருங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த விசுவாசத்தினால் உங்களுக்கு வந்து நிறைவேறும். அல்லேலூயா. ஏன் ஆராதனையில் ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம்னோம்னா அந்த முழங்கால் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். அல்லேலூயா. அன்றியும் வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யும், முடங்கும். ஆண்டவருடைய நாமத்தில் தானே. ஸ்கூல்ல தப்பு செய்யும் போது இப்பெல்லாம் பிள்ளைகளை முழங்கால் போட வைக்க முடியாது. ஸ்கூல்ல தப்பு செய்யும்போது இந்த காலத்துல பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பீரியடு முழங்கால் போட வச்சிருவாங்க. அப்படித்தானே? தப்பு பண்ணிட்டா எவ்வளவு நேரம் முழங்கால நிற்கணும், ஒரு பீரியடு, குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம். இப்போ முழங்கால விட்டாச்சுன்னா பெற்றோர்கள் போகக்கூடிய இடத்துல போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆசிரியரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் கல்வி விளங்காம போகுது. அதுதான் கல்வி என்ன செய்கிறது, சரியில்லாம போகுது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக நான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு போயிருக்கும் போது அந்த நபருக்கு அந்த ஸ்டேஷன்ல கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, முழங்கால் பாட்டிக்கிட்டு 2 கையிலையும் புஸ்தகத்தை கொடுத்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டே எனக்கு நான் அடிக்கலாம் மாட்டேன். கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு முத்து, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். முழங்கால நின்று கையில இப்படி தூக்கியே வச்சிருக்கணும், உட்கார முடியாது. நாம் பனிஷ்மெண்ட்டுக்காக, தண்டனைக்காக முழங்கால் படிக்கிறவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்திற்காக முழங்கால் படிக்கிறவர்கள். எதற்காக? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். முற்பிதாக்களை போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை நமக்குள்ள வந்த உடனே அந்த விசுவாசத்தின் அளவு நமக்கு என்ன செய்கிறது, கூடுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தின் அளவு நமக்குள்ள என்ன செய்கிறது, கூடுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் பெறுவீர்களோ அவைகளை எல்லாம் என்ன செய்வீர்கள், அவைகளை எல்லாம் என்ன செய்வீங்க. ஆண்டவரே சொல்லும்போது அதான் சொல்றாரு. இயேசு தன் உபதேசத்தை சொல்லும்போது சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அவரை காட்டிலும் நம்ம பெரிய காரியங்களை செய்யணும். இயேசுவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பரிசுத்தவான்களாக, பரிசுத்த வாட்டிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது சிறிய காரியத்திற்காக நாம் ஏங்கக்கூடாது. அந்த பெரிய காரியங்கள் என் மூலமாய் நிறைவேற வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
யோவான் 14:12 மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போ விசுவாசம் நமக்கு இருந்தா பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வைப்பார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு என்ன செய்வார்? செய்ய வைப்பார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி ஃபோன் போட்டு, நம்ம தாத்தம்மாவுக்கு தெரியும், அவங்க காரியமாக தாலுகா ஆஃபீஸ்க்கு அவங்க கூட போயிருக்கிறேன், வெளியில் வர ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா. எதுக்காகமா ஜெபம் பண்ணணும்? உன் பேர் என்ன? பேரெல்லாம் இப்போன்னு சொல்ல மாட்டேன். ஐயா எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் அடிக்கடி தகராறு. எதுக்குமா தகராறு வருது? குழந்தை இல்லையா. மேரேஜ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 8 மாதம் தான் ஆகுது. எத்தனை மாதம் தான் ஆகுது சொல்லுங்க? எத்தனை மாதம் தான் ஆகுது? 8. அதனால அடிக்கடி தகராறு வருதுயா. அவர் என்னை வேண்டான்னு சொல்றாரியா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருக்கா அப்படின்னு. சர்ச்சுக்கு போ, ஒரு நிமிஷம் அந்த சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன். செய்ததுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் என்ன செய்யணும்? போகணும். ஆனால் அந்த பிள்ளை பேரை என் மனசில் இருக்குல்ல, ஜெபம் பண்ணு அப்படின்னு போயிட்டா. ஜெபம் பண்ணியிருக்கா. மறுநாள் வந்த உடனே எப்போதுமே நைட்டில் தான் அந்த தகராறு வரணும். அன்னைக்கு ஜெபம் பண்ண அன்னைக்கு ஒரு தகராறும் இல்லையா, நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சையா, சந்தோஷமாக இருந்தேயான்ட்டு மறுநாள் ஃபோன் பண்ணா. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கும்படி நீ அந்த ஆலயத்தில் போய் அடிக்கடி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆலயத்தில் போய் அடிக்கடி என்ன செய்யணும்? ஜெபம். ஐயா ஆலயத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போய் தானே உனக்கு என்னது கிடைச்சிருக்கு? சந்தோஷம் சமாதானம் என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. போ, அங்க ஆண்டவர் உனக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார். நீ நினைத்ததற்கும் நீ நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான கிரியை உன்னில் நடக்கும்படி கர்த்தர் அந்த இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அந்த முழங்கால பலவீனப்படுத்துபவர் நம்முடைய தேவன் அல்ல, பலப்படுத்துகிற தேவன். அந்த முழங்கால் ஜெபத்துக்கு தாண்டு பதில் வரும். எப்படி பதில் வரும்? தாண்டு என்ன செய்யும்? பதில் வரும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் என்ன செய்வான்? பெரிய காரியத்தை என்ன செய்வான்? செய்வான். அதற்கு தேவை விசுவாசம். அதற்கு தேவை சொல்ல மாட்டேங்கல. அதுக்கு தேவை என்னது? விசுவாசம். சாதாரண தண்ணி தாங்க இருக்கு, அது ரசமா மாறணும். அதுக்கு தேவை என்னது? அதுக்கு தேவை என்னது? வீட்டில் ஒண்ணுமே இல்லை, என்னதான் இருக்கு? கடன் சுமார் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கடன் சுமையெல்லாம் அடைச்சி நான் சந்தோஷமா இருக்குன்னா எனக்கு என்னது தேவை? ஆமா, விசுவாசத்தோட கோரி ஊற்றணும். விசுவாசத்தோட என்ன செய்யணும்? கோரி ஊற்றணும். ஒரு அப்பந்தான் இருக்குங்க, கொஞ்சோல மாவு தான் இருக்கு, கொஞ்சோல என்னதான் இருக்கு. தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நானே என் குமாரனை என்ன செய்ய போறோம்? நானே என் குமாரனை என்ன செய்ய போறோம்? சாக போறோம், மறிக்க போறோம். விசுவாசத்தோடு எலியாவினுடைய வார்த்தையை கேட்டா, அந்த வார்த்தையின்படி யாரோ அவள் செய்த பஞ்சகாலம் 3 வருஷம் முடிந்தது வரைக்கும் அவளுடைய வீட்டில் அப்ப குறைவு என்ன செய்யல, ஏற்படல. காரணம் விசுவாசம். காரணம் என்னது? சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சில நேரத்தில் ஒண்ணுமே இருக்காது, ஆனா விசுவாசம் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம், எங்கேயா இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கொண்டு வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கொண்டு வருவாரு. கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்ன செய்வாரு? உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கணும். எந்த காரியத்தை, சின்ன காரியமோ பெரிய காரியம்,
சிலருக்கு பெரிய காரியம்னா விசுவாசம் வரும், சின்ன காரியம்னா அவங்களா முயற்சித்து செய்வாங்க. நான் சொல்கிறேன், அது சிறியதோ பெரியதோ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதில் மீதி உண்டாகும், அதில் நன்மை உண்டாகும், அதில் குறைவுகள் என்ன செய்யாது, வராது. சரி, இப்படியாக அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஒன்று ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வரார். குஷ்டரோகி அவரிடத்துல வந்து விசுவாசத்தோடு சொல்தான், எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் என்ன செய்யும்? நான் இப்படி தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அவன் சொல்கிறான், என்னை சுத்தமாக்க உம்மால் என்ன செய்யும்? நான் இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன். எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் என்ன செய்யும்? ஆகும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். நான் இதனை எடுத்திருக்கிறது எப்படின்னா, நான் எடுத்திருக்கிறது என்ன, எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். 2 கரங்களையும் உயர்த்துங்க. நான் சொல்லுங்க. விசுவாசிக்கிற எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். ஜெபிக்கிற எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். அதாங்க விசுவாசம். குஷ்டரோகிக்கு இயேசுவை பற்றி அவ்வளவு தெரியாது. அவன் இயேசுவை பார்த்த உடனே சொல்றான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க. ஆனா இப்ப நமக்கு இயேசுவை பற்றி ஓரளவுக்கு தெரியும். எத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோம், எத்தனை வருஷமா அந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், வேதத்தை கேட்கிறோம். இப்போ நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும்னா எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். எனக்கு ஒன்றை செய்ய உம்மாலே என்ன செய்யும். சில நேரத்தில் மனுஷர் இடத்துல போய் சொல்லணும்ல, நீங்க நினைச்சா இதை என்ன செஞ்சிடலாம். சொல்லியிருக்கோமா சொல்லலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நினைச்சா இதை என்ன செஞ்சிருக்கலாம், செய்யலாம். நான் சொல்லுத, அவங்க நினைச்சா செய்ய முடியுதோ முடியலையோ, இயேசு நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சா போதும். அவரிடத்துல சொல்லணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நாம் அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புதீங்க? அல்லேலூயா. எனக்கு என் தொழில் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு, என் குடும்பத்தின் வருமானம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு, என்னடா செய்ய? எந்த பினான்சியல் கம்பெனியில் போய் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க, அந்த நினைவு வராம அந்த பினான்சியல் கம்பெனியை உருவாக்குன அண்டா சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு சொல்லணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அவரை நோக்கி பார். அப்ப எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும் என்றால் அதுதான் விசுவாசம். அதுதான் என்ன செய்யுது, விசுவாசம். ரெண்டாவது ஒரு வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து வந்தால் போதும். 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல சொல்லுதான், ஐயா நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் என்னை தகுதியுள்ளவனா என்ன செய்யல, நினைக்கல. நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரனாக எண்ணவில்லை, தாழ்த்தினான் தன்னை. யாரு? 100க்கு அதிபதினா ஒரு சேனை தலைவன். அவன் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவனாக எண்ணவில்லை, ஆனா எனக்கு இப்போ ஒன்றை செய்வதற்கு உடைய வாயிலிருந்து என்னது வரணும், சொல்ல மாட்டேங்குது. வாயிலிருந்து என்ன செய்யணும்,
அப்போ எனக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட நான் முழங்காலில் இருக்கும்போது உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும். எங்கிருந்து வரணும்? மற்றவர்கள் மூலமாய் அல்ல. தேவனே, நீர் என் தகப்பன், நீர் என்னுடைய பரம தகப்பன். அந்த பரம தகப்பனிடத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? வந்துட்டுனா போதும், சகலமும் நிரம்பும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி என்ன செய்யும்? வலியும். என் பாத்திரம் நிரம்பி என்ன செய்கிறது? வலிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படியே நன்மை குறைவில்லாமல் தொடரணும் அப்படின்னா, நன்மை குறைவில்லாமல் தொடரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் மற்றவங்க பேசுறதை நம்ம கவனிக்க மாட்டோம். திருப்பிட்டு என்ன சொன்னீங்க பட்டுன்னு கேட்போம். என்ன கேட்போம்? என்ன சொன்னீங்க? அவங்க மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் சொன்னா அதுல பிரச்சனை வந்துடும். அப்படித்தானே? மறுபடியும் சொன்னா என்னது வந்துடும்? அதே போல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கரெக்டா கேட்டாச்சுன்னா போதும். இந்த தம்பி அங்கிட்ட வச்சுக்க, அந்த தம்பி அங்கிட்ட வச்சுக்க. ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்கணும், நன்றாய் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வாயை கவனிக்கணும். அவர் ஒரு திருப்பு சொன்னதை, அவர் ஒரு தரம் விளம்பினதை நம்முடைய காது செவடா போயிடக்கூடாது, நம்முடைய காது மந்தமாய் போயிடக்கூடாது, நம்முடைய இருதயமும் மந்தமாய் போயிடக்கூடாது. அவர் எப்படா சொல்லுவார். முழங்கால் என்னாச்சுன்னு அவரை பார்க்கணும். சில நேரங்களில் முழங்கால் நிற்கும்போது தான் கிச்சன் உள்ள பாத்திரத்தை யோசிப்போம். சில நேரங்களில் முழங்கால் நிற்கும்போது தான் பைப்பை திறந்து விட்டோமா அடைச்சோமாங்கிற எண்ணம் என்ன செய்யும்? வரும். சில நேரங்களில் முழங்கால் நிற்கும்போது தான் வண்டி சாவி எடுத்தோமா எடுக்கலையாங்கிற எண்ணம் என்ன செய்யும்? பல எண்ணங்கள் வரும். முழங்காலில் நிற்கும்போது நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகும்போது வீடையே திறந்து வச்சுட்டு போயிட்டோம். பாஸ்டர் மட்டும் கேளுங்க, வீடை பூட்டலை, பூட்டாம போயாச்சு. மனோட்ட சாவியை கொடுத்து போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு சாவியை கொடுத்துட்டு போயாச்சு. கொடுத்த உடனே அவன் வீட்டை வந்து பார்த்துருக்கான், வீடை பூட்டலை. எங்களுக்கு வீடை பூட்டணுமா பூட்டலையாங்கிற எண்ணமும் இல்லை. ஜெபக்கூட்டம் முடிந்துச்சு, சாப்பிட்டோம், எங்க பாட்டில் வீட்டுக்கு வந்துட்டு அவன் சொன்னான், சரி ஆண்டவரே வீடை பூட்டாட்டாலும் இஸ்ரவேலை காக்கிறதான தேவன், உறங்குவதும் இல்லை, அப்போ தூங்காமல் பாதுகாத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நம்ம போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடாது. இன்னும் நான் சொல்லுவேன்னா, ஜெபத்தில் நீங்க ஒரு மனமாய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உங்க செல்ல தூரத்துக்கு வச்சிருங்க. அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். நான் என்ன செய்வேன்னா சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பேன். சில நேரங்களில் ஆவியானவர் சொல்வார், அதை எடுப்பா. நேற்றைக்கு பிள்ளைகிரகம் சார் ஃபோன் போடும்போது ஜெபத்தில் தான் இருந்தேன், எடு, குறுங்கும், எடு, சவுண்டு வராது. எனக்கு தெரியும் அவங்க மாமனார் சுகவீனமாக இருக்காங்கன்ட்டு எடுத்தேன். சொன்னார்கள் 8 மணிக்கு குறுப்பில் என்ன செய்தோம், போட்டு விட்டேன். அது நமக்கு ஒரு இடைமுறுதலாக இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறோமா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபிக்கிறாயா உன் வீட்டினுடைய அறை வீடை என்ன செய், பூட்டிக் கொண்டு பிதா அந்தரங்கத்தில் பலன் தருகிற பிதாவை நோக்கி உன் கண்கள் என்ன செய்யட்டும், நேராய் பார்க்கட்டும். அந்த தேவனை நோக்கி நேராய் பார்க்கும்போது நடக்க போகிறதன காரியம் என்னவென்றால், எவைகள் நம்மால் செய்ய முடியவில்லை என்று தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை விசுவாசமாகிய ஜெபம் முறிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமாகிய ஜெபம் முறித்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். அப்போ பாடுவோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா இயேசு நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா. இயேசு நாமத்திற்கு. எப்பொழுது ஜெபத்துல, விசுவாசமாகிய ஜெபத்துல உறுதியாய் இருக்கும். 100க்கு அதிபதி அதான் சொல்றான், வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறேன். ஆண்டவரே, நீ தவறுதலாய் நினைச்சுக்கிடாதீரோ. நீர் என் வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு நான் பெரிய பரிசுத்தவான், சின்ன பரிசுத்தவானும் கிடையாது. என்னை தாழ்த்துக்கிறேன். ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்தா போதும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். 3வது, உமது கையை வையும், என் மகள் பிழைப்பான். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் அவருடைய மகள் இறந்துட்டான். மகள் இறந்தாச்சு. எல்லாரும் வந்து அவரிடத்துல சொல்றாரு, ஏன்பா போதகரை ரொம்ப கஷ்டப்படுத்துத, ஏன் போதகரை ஏன் வருந்தத? இவரு சொல்றான், ஜெபாலய தலைவன் சொல்றான், இல்ல மரித்துட்டான், ஆனாலும் நீர் வந்து கையை வச்சா என் மகள் பிழைப்பார். விசுவாசம் மரித்து போயிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் மேல கையை வைக்க விரும்புகிறார், பிழைக்கும்படியாக. நீதிமான் எதனால பிழைப்பானா? விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். நமக்கு ஒரு பிழைப்பு விசுவாசத்துல இருக்கு. நமக்கு ஒரு பிழைப்பு எதுல இருக்கு? விசுவாசத்துல இருக்கு. வாரம் என் வீட்டுக்கு வாரம், வீட்டுக்கு வந்து என் மகளை கொஞ்சம் என்ன செய்யும்? தொடும்படி உடைய கையை வை, உடைய கையை என்ன செய்யும்? வையும். வாசிங்களா மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். பாருங்க, கொஞ்சம் நின்று வாசிங்க. என் மகள் இப்பொழுதுதான் என்ன செஞ்சுட்டா? மரித்து போனா வீட்டை விட்டு வெளியில வர மனசு வருமா? சொல்லுங்களா? மரித்து போன மகளை விட்டுட்டு வெளியில வர மனசு வருமா? அவன் விசுவாசத்தை பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் விசுவாசத்தோட இப்ப யார் இடத்துல வாரா? இயேசுவின் இடத்துல வந்து அவரை பணிந்து, இயேசுவின் இடத்துல, இயேசு எங்க இருக்கிறாரோ தெரியாது, ஆனா விசுவாசத்தோட அவன் இயேசுவின் சமூகத்துல வந்து அவரை பணிந்து கொண்டு ஜெபித்து, ஐயா என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார். என் மகள், நம்ம மரித்து போயாச்சுன்னா கூப்பாட்டு போடுவோம். ஒரு சமுதாயம் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க மரித்து போனா சந்தோஷப்படுவாங்க. அவங்க மரித்து போனா என்ன செய்வாங்களா? சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க ஜெபாலய தலைவன் அவன் சந்தோஷப்படவும் இல்லை, அளவும் இல்லை. அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, இப்போ நான் இயேசுவின் இடத்துல போறேன், பணிந்து தாழ்மையாய் அவரிடத்துல நான் கேட்பேன், அவர் என் கூட வருவாரு, என் பிள்ளை மேல கையை வைப்பாரு. வச்ச உடனே அவள் பிழைப்பாள். அவள் என்ன செய்வாள்? பிழைப்பாள். அந்த விசுவாசத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. வாசியமா தொடர்ந்து, அவள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து நம்ம வீட்டுக்கு இயேசுநாதர் வந்து போனோம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா தான் இயேசுநாதர் வருவாரு. சும்மா உட்கார்ந்துட்டு கட்டில் உட்கார்ந்துட்டு நட்டங்களை போட்டுட்டு கால் ஆடிட்டு இயேசுவே நீர் வாரும் அப்படின்னா போண்டு போயிடுவார். அப்படின்னா போண்டு என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை எடுத்து கூப்பிட்டு, ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா,
என் மேலே முது கையை வைங்கப்பா, என் மனைவி மேலே முது கையை வைங்கப்பா, என் கணவன் மேலே முது கையை வைங்கப்பா, என் பிள்ளை மேலே உடைய கையை வைங்கப்பா, என் பேர பிள்ளைகள் மேலே உடைய கையை வைங்கப்பா. அப்படின்னா கையை வைப்பார், பிழைப்புக்கு தேவையான சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. வசிமா ஆயிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. ஆண்டோடைய கை நம்ம மேல இருக்கு, வேற யாரு கையும் நம்ம மேல படக்கூடாது. யாரு கைப்படணும் சொல்ல மாட்டேங்கல, யாரு கைப்படணும்? என் தலையில என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய கையை தவிர வேற யாரு கையும் பட்டது கிடையாது, சம்மதிக்க மாட்டேன். ஏன் ஆவிக்குரிய தகப்பன் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர், அந்த தகப்பன் தான் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் போதுமான அளவுக்கு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார், ஆசீர்வாதத்தை தந்துட்டு போயிட்டாரு. இனி யார் கையை என் மேல பட வேண்டியதில்லை, அவர் இயேசுவின் கையை பட வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்வேன், எல்லா இடங்களையும் போய் உங்களுடைய தலைகளை கொடுக்காதீங்க. உங்க தலை மேல இயேசுவின் கரம் இருக்கிறது. விசுவாசிக்கிற உங்கள் 2 கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க ஏன் தலை மேல, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் தலை மேல இயேசுவின் கரம் இருக்கிறது. ஏன் தலையின் மேல இயேசுவின் கரம் இருக்கிறது. சந்தோஷமாய் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். 4வது, விசுவாசம் விரும்புகிற காரியத்தை செய்யும். எதை செய்யும்? விரும்புகிற காரியத்தை என்ன செய்யும்? செய்யும். பிரஜாதி மார்க்கம் அவள் வந்தால் இயேசுவினிடத்தில் வந்தாள். அவளும் ஜெபத்தோடு தான் பாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக வார இயேசு இடத்துல வார. இயேசு சொல்றார், கண்டுகிட்டவே இல்லை. இயேசு என்ன செய்யல? அந்த சம்பவத்தை நீங்க வாசித்தா இயேசு என்ன செய்யல? கண்டுகிடவே இல்லை. சீசர்கள் சொல்றாங்க, அவள் நம்மளை தொந்தரவு பண்ணாதபடி ஏதாவது செஞ்சு அனுப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது சைலண்டா இருக்கிறார், ஜெபிக்கிறாள். ஒரு ஓமையை சொல்றார் அந்த இடத்துல. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, நம்மளை பார்த்து யாராவது நாயின்னு சொல்லிட்டா, சொல்லுங்கள, நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட்டா அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு கோட்டி நாய் கடிதான். என்ன கடிதான்? ஆனா இயேசு அந்த ஸ்திரீடத்தை பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல பட்டுண்டு அவ சொல்லுதா, மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள். அப்ப அவளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? நம்ம அப்படி சொன்னா, இருந்திருந்து இந்த மனுஷன் போய் ஜோமான போனோம் பாரு, இருந்திருந்து இந்த மனுஷன் போய் ஜோமான போன பாருண்டு எதையாவது ஒன்று சொல்லிடுவோம். நான் அவ ஒன்றும் சொல்லலை, அவளை ஒன்றும் சொல்ல. அந்த 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு கொடுக்கிற ஒரு பதில் என்ன? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யுது? அப்ப பாருங்க, விசுவாசம் விரும்புகிற காரியத்தை செய்கிறது. அவள் ஒருவேளை புறஜாதி மார்க்கத்தால் தான், அவள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவள் தான். ரட்சிக்கப்படாத அவள் வந்து இயேசுநாதரால் ஆகும்னு சொல்லி இயேசுநாதர் இடத்துல வந்து நெருக்கும் போது ஓமையை சொல்லும்போது அதற்கு எதிர்ப்புறமான வார்த்தைகள் அவள் பேசாமல் அவள் சொல்லுகிறா, ஐயா நீர் சொன்னது நியாயம்தான், ஆனாலும் கீழே விழுறதை எது திங்கும்? நாய்க்குட்டிகள் திங்கும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம். யாராவது பார்த்து அப்படி சொல்லிட்டோம்,
நல்லா கடிச்சிட்டு வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு. அப்போ பாருங்க, விசுவாசம் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது. விசுவாசம் எதை நிறைவேற்றி கொடுக்கிறது? விசுவாசம் விருப்பத்தை என்ன செய்கிறது? அவள் விசுவாசத்தோடு விருப்பத்தோடு வந்தா. சில நேரங்களில் நம்மளும் அப்படிதான் விசுவாசத்தோடு விருப்பத்தோடு வந்திருப்போம். ஏட்டிக்கு புட்டியான ஒரு வார்த்தை வந்த உடனே சி அந்த சீண்டு சொன்னதான் இவ்வளவு நாள் நீங்க ஆசீர்வாதம் பெற முடியாம தடைப்பட்டு கிடக்குறீங்க. தடைப்பட்டு என்ன செய்கிறீங்க? கிடைக்கிறீங்க. அந்த தடை உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அடுத்த வார்த்தை, விசுவாச வார்த்தை உங்க வாயிலிருந்து என்ன செய்யணும்? புறப்பட வேண்டும். சாப்பிடுமையான்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் பெரியதுமா, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் போ அப்படின்ட்டாரு. அவள் வீட்டில் போய் பார்க்குறா, மகா சுகமாக எழுதி உட்கார்ந்துருக்கிறாள். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்றேன், விசுவாசம் வேதனைகளை நீக்கும். விசுவாசம் எதை நீக்கும்? வேதனைகளை. வேதனை 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 வேதனை, பலவிதமான வேதனைகள். இந்த வேதனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த வேதனைகளை அனுபவித்த அந்த பெரும்பாட்டு ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்துட்டான். உலகம் எல்லாத்தையும் இழக்க வைக்கும், இயேசு எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. உலகம் எவ்வளவுதான் இருக்கிறதோ அவ்வளோத்தையும் உறிஞ்சிரும். எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுத்தாலும் உலகத்தின் காரியமாக சார்ந்து போகும்போது உரியக்கூடிய அளவுக்கு உறிஞ்சிச்சு. அது ஒரு அட்டை மாதிரி. அட்டைங்கிற ஒரு இது என்ன செய்யுது? ஒரு வண்டு என்ன செய்யுது? இருக்கு. அது நம்ம மேல வாயை வச்சுட்டுனா உரியக்கூடிய அளவுக்கு உறிஞ்சிட்டு தான் கீழே என்ன செய்யும்? அதாங்க உலகம். ஆனா இயேசு அப்படி அல்ல. இயேசுவிடத்துல நாம் விசுவாசம் வச்சுட்டா நாம் அவரிடத்தில் உரியக்கூடியதை உரியலாம். அல்லேலூயா. அவரிடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டான். இயேசு அந்த வழியை கடந்து போற. ஒருவேளை நீங்க சொல்லலாம், கடந்து போற இயேசுக்கு என்னை பத்தி தெரியும்லையா, அவர் தான் தெய்வமாச்சே, என்னை பத்தி தெரியும்ல, அவரே நேரடியா வரலாம்ல. நேரடியா வரல, கடந்து போற. எந்திக்கிறா, போறா, போய் தொடுதா. கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. தொட்ட உடனே அவருடைய சரீரத்தில் இருந்து, அவருடைய வஸ்திரத்தில் இருந்து வல்லமை என்ன செய்தது? புறப்பட்டது. புறப்பட்ட உடனே கேட்கிற, என்னை தொட்டது யார்? பேதுரு உடனே சொல்றாரு, ஐயா, ஜனங்கள் எல்லாம் உண்மை நெருக்கிக்கிட்டு வரும்போது என்னை தொட்டது யாருன்னு ஏப்பா, எல்லாரும் தொட்டதுக்கும் விசுவாசத்தோட இவள் தொட்டதுக்கு என்னது இருக்கு? நான் சொல்றது புரியுதா இப்போ உங்களுக்கு? எல்லாரும் தொட்டதுக்கும் விசுவாசத்தோடு இவள் தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல எல்லாரும் ஆராதனைக்கு வந்ததற்கும் இவர்கள் ஆராதனைக்கு வந்ததுக்கு என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கிங்களே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்ததற்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறதுக்கு என்னது இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை உணர்கிறவர்களுடைய வேதனைகளை கர்த்தர் நீக்குகிறார். லேலியா சொல்ல மாட்டேங்கிங்களே. கர்த்தர் என்ன செய்கிறார்? நீக்குகிறார். வாசியுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்படி என்றால் விசுவாசம் ஒன்று எனக்கு ஒன்றை செய்யும். அல்லேலூயா. எனக்கு ஒன்றை செய்ய உம்மால் ஆகும் என்று விசுவாசத்தினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். 2 உடைய வார்த்தையை பார்க்கணும். விசுவாசத்தினாலுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு அற்புதங்களை செய்யும். 3வது தேவ கரை நம்ம மேல இருக்கணும். யாபேஸ் ஜெபிக்கும் போது அதான் சொல்லுதான், ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடி சொல்லுங்க, தீங்கு அணுகாதபடி உம்முடைய கரம் என்னோடு என்ன செய்யணும்? இருக்கணும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும்.
தீங்கு என்னை அணுகாதபடி. அப்போ அவருடைய கை, அவருடைய கரம் நம்ம மேலே வைக்கப்படும் போது நமக்கு ஒரு அற்புதம் நடக்கு. அல்லேலூயா. நான்காவது, ஒரு பெரிய விசுவாசம் நம்மிடத்துல காணப்படும் போது, தாறுமாறா என்ன வேணாலும் சொல்லட்டும், ஊழியக்காரன் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கும் போது உங்களுக்குள் காணப்படுகிற அந்த பெரிய விசுவாசம் நீங்க விரும்புகிற காரியத்தை நடத்துகிறது. அல்லேலூயா. விரும்புகிற காரியத்தை என்ன செய்கிறது? நடத்துகிறது. கடைசியாய் பார்த்தோம், எல்லாம் வேதனை. பிள்ளைகளால வேதனை, புருஷனால வேதனை, மனைவியால வேதனை, பெற்றோர்களால வேதனை, வேலை செய்கிற இடத்துல வேதனை. ஐயோ, வேதனை 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 வேதனை, சகிக்க முடியல ஐயாச்சி. சொல்லுதீங்களா? இந்த சகிக்க முடியாத வேதனையிலிருந்து ஒரு விடுதலை வரணும்னா இயேசுநாதர் உங்களை தொடணும், அல்லாட்ட நீங்க இயேசுநாதரை தொடணும். அல்லேலூயா. தொடும்போது என்னது வந்துருது? தொடும்போது என்னது வந்துருது? வேதனை நீங்கி நீ சுகமாய் என்ன செய்வாக இருப்பாயாக, சமாதானத்தோட போக கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய விசுவாச ஜெபம், முடிக்க போறேன், உங்களுடைய விசுவாச ஜெபத்தினுடைய அளவுகோல் என்ன? இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் முழங்கால் படிடலாமா? ஜெபிக்கிற உங்களுக்கு ஒன்றை செய்ய தேவனாலா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நமக்கு ஒன்றை செய்ய தேவனால் ஆகும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நமக்கு ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து வரும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நம்மேல் தேவனுடைய கை வைக்கப்படும், அதனால நாம் பிழைப்போம். விசுவாசத்தோடு அவரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிற நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி, நீ விரும்புகிறது படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நம்மை சமாதானத்தோடு அனுப்புகிறார். ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நமக்கு சில நேரங்களில் வேதனையான சம்பவங்கள், வேதனையான காரியங்கள் காணப்பட்டிருக்கும். இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு இயேசு நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறார். நாம் இயேசுவை தொட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியாக இந்த விசுவாசத்தில் நான் நாளுக்கு நாள் வளருவேன். ஜெப ஜீவியம் நாளுக்கு நாள் வளரும். அதனால நான் கீழாக மாட்டேன், மேலாவேன். அதனால கர்த்தர் என்னை பாலாக்க மாட்டார், என்னை தலையாக்குவார். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கும்படி என்னுடைய விசுவாச ஜெபம், என்னுடைய முழங்கால் ஜெபம் என்னை இந்த நாளிலிருந்து ஒருபடி உயர்த்தி வைக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நன்றாய் கரங்களின் ஓசையில் எழுப்பி அந்நிய பாசைகளை பேசி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கிருபை, உடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய முழங்காலில் நின்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு வந்தை நீர் செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்யும், வல்லமையான காரியங்களை செய்யும் தேவ நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம்